வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு வறுமையானாலும் நேர்மை விடாமுயற்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கான 2025 ஜூலை மாதத்திற்கான பலனை இன்றைய பதிவில் தனுசு ராசிக்கான சிறப்பு பதிவை நீங்கள் நாம் பார்க்குறக்குங்க. தனுசு ராசி எப்போதுமே நேர்மறை எண்ணம், தொலைநோக்கு பார்வை, பரந்த மனப்பான்மை, எடுத்த செயலை குறிக்கோளாக வைத்து அதை நோக்கி உறுதியான மனநிலையுடன் உறுதியாக நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ராசின்னு சொல்லலாம். தனுசு ராசியை நம்பி எதை வேணாலும் ஒப்படைக்கலாங்க. உற்சாகமான ஒரு நபர்களாகவும் தைரியமான ஒரு ஆளுமையும் தேடல் நிறைந்த வாழ்க்கையுடன் வாழும் அற்புதமான ஒரு மனிதர்கள், அற்புதமான ராசின்னு சொல்லலாம். இந்த ராசிக்கு 2025 ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? தனுசுவை பொறுத்த வரைக்குமே குரு பார்வையும் சூரிய பகவானுடைய பார்வை பலனையும் இந்த மாதத்தில் பெறுதுங்க. 4ஆம் வீட்டில் சனி பகவான், 3ஆம் வீட்டில் ராகு பகவான், 9ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டில், இது போன்ற கிரக நிலையுடன் இந்த ஜூலை மாதம் தனுசு ராசிக்கு ஸ்டார்ட் ஆகுது. தனுசு ராசிக்கு இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவு நிலைமை ஓகே அப்படின்னு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்த மாதம் இருக்கும். முதல் 2 வாரங்கள் சூரிய பகவான் 7ஆம் வீட்டிலையும் 3 மற்றும் 4ஆம் வாரத்தில் 8ஆம் வீட்டில் சூரிய பகவான் மாற்றம் அடையக்கூடிய இந்த நேரம் பார்த்திங்கன்னா, இந்த 2 இடம், இந்த 7, 8 அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் சாதகம் இருக்காது. அது என்ன செய்யணும், குடும்பத்தில் ஒரு சொத்து பிரச்சனை உருவாக்குறது, கூட பிறந்தவங்களோட தகப்பனாரோடு ஒரு கருத்து வேறுபாடு உருவாகிறது, குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் ஒரு சின்ன சின்ன நலக்குறைபாடு உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சொத்து சம்பந்தமான ஒரு இழுபறி, மன அழுத்தத்தை இந்த மாதம் தனுசு ராசி நண்பர்களுக்கு உருவாக்கும். 9ஆம் வீட்டில் சுக்கிர பகவானோடு இணைந்து 9ஆம் வீட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க. சுக்கிர பகவானோடு யார் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா செவ்வாய் பகவான் ஷேர் பண்ணுறாரு. இது வந்து அவ்வளவு நல்லதா அப்படின்னு கேட்டால் அவ்வளவு நல்லதோ அல்லது அவர் நல்லது செய்வாரா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சுக்கிர பகவானை ஃப்ரீயாக விட்டால் கூட அவர் ஏதாவது வந்து தனுசு ராசி செய்வார். ஆனால் சுக்கிர பகவானால் வரக்கூடிய நன்மையை வந்து செவ்வாய் பகவான் ஒரு சாதகமில்லாத நிலையை வந்து உருவாக்கக்கூடிய வாய்ப்பு, அதாவது தடுக்கிறார் அல்லது சுக்கிர பகவானை வந்து அமுக்கி வச்சுக்கிறார், அவர் வந்து நல்லது செய்ய விடலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. இந்த மாத இறுதியில் செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி, அதாவது இடமாற்றம் வந்து ஓரளவு வந்து நன்மையை தரலாம். அது மாத கடைசி அப்படிங்கும்போது ஆகஸ்ட் மாதத்துக்கு வந்து அந்த பலன் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் வந்து வக்கர நிலையில் பயணிக்கக்கூடிய இந்த காலம் அது இருக்கும். இது வந்து தனுசு ராசிக்கு வந்து பல வகையில் வந்து நன்மையை கொடுக்கும். தொழில், வியாபாரம், குடும்ப நிலை, வருமானம், தொழில் வளர்ச்சி, இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு டெவலப் அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதத்தில் வந்து ஓரளவு வந்து திருப்திகரமானதை பார்க்க முடியும். புதன் பகவானுடைய அருளும் 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பலனும் வந்து தனுசு ராசிக்கு இந்த மாதத்தில் வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்னாவே அதில் எந்த மாற்றமும் இல்லை. அது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது சூப்பர் அப்படிங்கிற மீன்ஸு ஆஹா ஓஹோ அப்படின்னு இல்லாமல் இருக்கிற ஸ்டேட்டஸ்லேருந்து ஓரளவு கொஞ்சம் நல்லதாகிற மாதிரி இருக்கலாம். மன ரீதியாக கொஞ்சம் பண வரவு, இது மாதிரி ஒரு கடன் கை கிடைக்கிறது, இதுக்கு எல்லாமே வந்து இந்த சப்போர்ட்டிவாக அந்த குரு பகவானுடைய பார்வை பலன், புதன் பகவானுடைய இந்த நிலை கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த 2 பேருக்கும் துணையாகவும் மாத இறுதியில் தனுசு ராசிக்கு நன்மைகள் செய்ய சுக்கிர பகவானும் ஜாயின் பண்ணிக்குவார். நான் சொன்ன மாதிரி அது ஆகஸ்ட்டில் அதுக்கான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னாலுமே இந்த மாத கடைசி அந்த 4ஆவது வாரத்திலே வந்து நீங்கள் இப்போ இருக்கிற நிலவிலிருந்து கொஞ்சம் பெட்டராகவே ஃபீல் பண்ணலாம். அது வரைக்கும் 3ஆம் வீட்டில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் அது வரைக்குமே கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் நிலைமை வந்து சீராக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா 3ஆவது வீட்டில் குரு பகவானுடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நல்ல வாய்ப்புகளையும் ஆடம்பர செலவுக்கான ஒரு பணத்தையும், இடம் மாற்றம், அதாவது நீங்கள் பிஸ்னஸில் அல்லது வேலையில், ஆஃபீஸில் வேறு இடம் மாறுறது, வேறு வீடு மாறுறது, வேறு ஊருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது, இந்த மாதிரியான தொழில் மாற்றங்கள், வண்டி வாகனத்தை மாற்றுறது, இதுக்கு எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான மாற்றமாக அந்த மாதம் இருக்கும். அதுக்கு வந்து ராகு பகவானுடைய உதவி அப்படிங்கிறது கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். ராகுவுக்கு உறுதுணை அப்படின்னா ராகு கொடுக்கறதை வந்து தடுக்காமல் கேது பகவான் இருக்கார். கேது பகவான் நல்லது செய்வார் அந்த மாதம் அப்படின்னா அவர் நல்லதும் பண்ண மாட்டார், கெட்டதும் பண்ண மாட்டார், அமைதியாக நடக்கிறது வேடிக்கை பார்த்துருப்பார். ராகு பகவான் கொடுக்கும்போது அவர் தடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதை தான் வந்து இந்த மாதத்தில் வந்து அவர் செய்ய போகிறாரு. தொழில், குடும்பம், இடமாற்றம், இதுக்கு எல்லாமே வந்து 3ஆம் வாரத்துக்கு மேலே நீங்கள் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா பெரிய அளவில் சக்ஸஸாகவும் இருக்குது. கொஞ்சம் பாசிட்டிவான நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அது வரைக்கும் வந்து வேறு வழியே இல்லை அப்படின்னா மாற்றி ஆகணும். வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது, எப்போ 3ஆவது வாரம் வரும் அப்படின்னு கொண்டிருக்க முடியாது இல்லையா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் முடிஞ்சால் அதை வந்து கொண்டு போகலாம்.
அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த மாதம் வந்து அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவான மாதமாகவும் இருக்கும். நாளில் இருக்கக்கூடிய சனி பகவான் அமைதியாக எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா அப்படின்னா அவர் வந்து சாதகமாகவும் இருக்க மாட்டார், தனுசு ராசிக்கு பாதகத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அப்படின்னாலுமே அர்த்தாஷ்டம சனி வந்து தனுசு ராசிக்கு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் வந்து மறக்கக்கூடாது. இந்த அர்த்தாஷ்டம சனியில் நீங்கள் வந்து இந்த 7.5 சனிக்கு என்னென்னவெல்லாம் பிரச்சனைகள் வருமோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுலேருந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது, தப்பிக்க முடியாது. நம்ம எந்த அளவுக்கு நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிறத பொறுத்து நம்முடைய பலன்கள் மாறும். அதே நேரத்தில் நம்முடைய சுய ஜாதகம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அது எந்த அளவுக்கு பலமாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இந்த சனி பகவானால் வரக்கூடிய அந்த நன்மை தீமை அப்படிங்கிறது மாறி இருக்கும். இந்த குறுப்பார்வையுமே வந்து உங்களுடைய சுய ஜாதகம் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் வந்து ரொம்ப பெட்டரான மாதமாக இருக்கும். இனி வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே கொஞ்சம் அந்த படிப்படியான முன்னேற்றங்கள். அர்த்தாஷ்டம சனியில் வந்து நாம் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் கவனம், அதே நேரத்தில் நம்ம ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் நீங்கள் அந்த பயணத்தில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவும் இந்த ஜூலை மாதம் இருக்கும். ஸோ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சிக்கல்கள் இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இல்லை, அப்படியே பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிற பிரச்சனை அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து புதுசாக வந்து எதுவும் வராது. புதுசாக என்ன வரும் அப்படின்னா புதுசாக வந்து நீங்கள் தொழில் சார்ந்து இந்த ஸ்கூலு காலேஜுக்கு பணம் பத்தலைன்னு சொல்லி போட்டு புதுசாக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. புதுசாக நீங்கள் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு, கொஞ்சம் நம்மளுடைய லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டே வந்துருக்கு அப்படின்னு அந்த ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் நேரங்காலம் நல்லா இருந்தாலுமே நீங்கள் வந்து கண்ணும் கருத்துமாக படிக்க வேண்டிய காலமே இந்த காலம் இருக்கும். நம்ம அசால்ட்டாக இருக்கக்கூடாது. வாய்ப்புகள் நல்லா இருக்குது, டைமிங் நல்லா இருக்குது, நம்மளுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதும் நல்லா இருக்கும். ஆனால் அந்த விளையாட்டுத்தனம் நம்முடைய கேர்லெஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளை கொஞ்சம் ஒரு குறைவான மதிப்பெண் எடுக்க வைக்கிறது, அல்லது வந்து நம்ம நினச்ச இடம் கிடைக்காம போகிறது, நினச்ச வேலை கிடைக்காம போகிறது, இதுக்கெல்லாமே வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். காதல் கைகூடும் மாதமாக இருக்கும். அதே நேரத்தில் திருமண வாய்ப்புகளும் கைகூடும். கணவன் மனைவியினுடைய உறவு நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் இருந்தது, அது இந்த மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் அமைதியான ஒரு வாழ்க்கை பயணத்தை இந்த ஜூலை மாதத்தில் தம்பதியினர் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இழுபறியாக இருந்துட்டு இருந்த திருமண பேச்சுவார்த்தைகள் கைகூடி ஒரு நல்ல ஒரு சுகமான ஒரு சுமூகமான ஒரு நிலையை வந்து எட்டுறதுக்கு சூப்பரான ஒரு வாய்ப்புகள் வந்து இறைவன் அமைத்து கொடுப்பார். அப்படிங்கிறனால திருமணம் சார்ந்து குடும்பம் சார்ந்து இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உணவில் நீங்கள் கட்டுப்பாடாக இருக்கணும். உணவால் உடல் நல குறைகள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறனால உணவு கட்டுப்பாடு, லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சின்னதாக ஒரு ஆக்டிவிட்டி வச்சுக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள். மருத்துவம் சார்ந்து நீங்கள் ஏதாவது மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கரெக்டான மருந்துகள், மனநிலை பராமரிப்பு இது எல்லாமே வச்சுக்கும் போது ஆரோக்கியம் அப்படிங்கிறது வழக்கம் போல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியம் மேம்படும். ஸோ நீங்கள் நண்பர்கள் இதை பார்த்துக்குங்க. வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் 3 நட்சத்திர நண்பர்களுமே விநாயகப் பெருமான் வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் அவசியம் பண்ணிட்டு வாங்க. அதே போல் குலதெய்வம் வழிபாடு, இந்த 2 வழிபாடும் அவசியம் வந்து செய்வது இந்த மாதத்திற்கான ஒரு அற்புதமான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு வழிபாடாக அந்த வழிபாடு இருக்கும். பரிகாரம்னு பார்க்கும்போது ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உங்களால் முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் உணவு தானம், உடை தானம், அவங்களுக்கான மருத்துவ உதவிகள் செய்கிறது. நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்ம உதவிகள், அடுத்தவர்களுக்கு உதவிகள் செய்வது, அடுத்தவர்களுக்கு உதவியாய் வாழ்வது நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை கூட நமக்கு சாதகமாக மாறும். அப்படிங்கிறனால இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி நண்பர்களுக்கு ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, நமக்கு ஒரு ஃபேவரபிளான ஒரு மாதம் அப்படின்னே நீங்கள் வச்சுக்கலாம். நம்முடைய சுய ஜாதகம் இன்னும் பெட்டராக இருக்கும்போது அது இன்னுமே ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்குங்க. நண்பர்களே, இந்த ஜூலை மாதத்திற்கான பதிவு பொது பலன், ஒரு கோச்சார பலன் என்னதான் நிகரஸ்டாக இருந்தாலுமே உங்களுடைய தொழில் சார்ந்து திருமணம் சார்ந்து ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு 100% பெட்டராக இருக்குது அப்படின்னா அது இன்னுமே சிறப்பான ஒரு நிலையை அடைவதற்கு உங்கள் சுயஜாதகம் சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை பாருங்கள், தப்பு இல்லைங்க. இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் ஒரு விழிப்புணர்வான பதிவாகவும் தனுசு ராசி நண்பர்களுக்கு இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்துக்களை மறக்காமல் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. இது போன்ற ஒரு அற்புதமான பதிவில் நான் மறுபடியும் சந்திக்கலாங்க. நன்றி, வணக்கம்.